லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் வீடு வாங்க போறோம். அது வந்து மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி ப்ரீமியமா லக்ஸுரியா இந்த மாதிரி ஒரு வீடா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டோட அழகு அந்த வீட்டோட கலர் காம்பினேஷனும் அந்த வீட்டில் கூடிய இன்டி ஒர்க்ஸும் தான். அதில் தான் இந்த வீட்டோட ஹைலைட்டு. இந்த வீட்டோட இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரீமியம் ரிச் லுக் கிடைக்கிற மாதிரி பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்க. டபுள் கார் பார்க்கிங்கோட 3 BHK வீடு. அதில் 2 பெட்ரூம் 16x16 சைஸில் கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹோம் டோரை நம்ம அப்படியே முன்னாடி இருந்து ஒன்றா பார்த்துட்டு வரலாம். 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்ல ப்ரீமியமான டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீவ் ஒர்க்கோட கலர் காம்பினேஷன் மாதிரி தான் இன்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனும் மேஜராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட லைட்டிங் ஒர்க்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. என்ட்ரன்ஸில் கேட்டும் அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. உட்டன் தீமில் இருக்கிற மாதிரி இந்த கேட்டுக்கு ரேம்ப் இருக்குது. நார்மலாக வயசானவங்களாம் நடந்து போகிறாங்கன்னா ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணோம்னா கார் பார்க்கிங் 17க்கு 18ங்கிற அளவில் தாராளமாக 7 சீட்டர் கார் 2 நிறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ரோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸ் இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் இபி மீட்டருக்கான ஸ்பேஸ் வந்து இன்டி ஒர்க்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா சிட் அவுட் ஸ்பேஸுங்க. சிட் அவுட் ஸ்பேஸுமே கம்ப்ளீட்டாக கவர்டு டைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. வித் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சிட் அவுட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லெதர் ஃபினிஷிங் கிரனைட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஜனமோடியில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. சிட் அவுட்டோட ஒன் சைட் வாலில் புத்தர் ஸ்டாச்சுவோட பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான ஒரு வெல்கமிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரியான டோர் தேக்கு மரத்தில் பேனலிங் ஒர்க்ஸோட இருக்குங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ். நல்ல ஒரு மாடர்ன் இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது உள்ளே வந்தோம்னா ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி மல்டிமீடியா டிவி நெட்டு ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஒர்க்ஸோட செம்மையான ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸுமே இருக்குது. சீலிங்லேயும் மாடர்னான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஹேங்கிங் லைட்டோட ஃபோக்கஸ்டு லைட்டில் இருக்கிற மாதிரியான ஸ்பாட் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. நேச்சுரலான லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனும் நிறைய கிடைக்கிற மாதிரியான பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க்ஸ் இருக்குது. நல்ல மைல்டான பெயிண்டிங் ஒர்க்ஸுமே செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட டைனிங் கம் கிச்சன். வீட்டோட அக்னி மூலையில் வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் கிச்சன் இருக்குது. லெஃப்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வித் ஃபால் சீலிங் ஸ்பேஸோட இங்கேயும் நிறைய லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. சென்டரில் பாருங்கள் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டு, ஒரு அன்ஷேப்டு மிரர், பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்ஸும் பேனலிங் ஒர்க்ஸ் லூவர் பேனல் மாதிரி கொடுத்து பேஸ் யூனிட்டோட செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு பேம்பூ ஸ்டிக் மாதிரியான டெய்ல் ஒர்க் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தீம்லேயே கொடுத்துருக்குறாங்க. நிறைய லைட்டிங் ஒர்க்ஸ் இருக்குதுங்க. பேஸ் கேபினெட்ஸுக்கு மேலே வால் கேபினெட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ல குவார்ட்ஸ் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ல சிங்க் டேப் எல்லாமே இருக்கு. ஸ்டோரேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேஸ் யூனிட் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. அப்போ டால் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் போர்டு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட தான் இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தரலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அமைஞ்சிருக்குங்க. வித் ஃபால் சீலிங் ஸ்பேஸோட மல்டிமீடியா டிவி யூனிட் நம்ம காட் போடுறோம்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் இருக்குது. லாஃப்ட் போர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டடி டேபிளோட இங்கே என்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவு அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டிஸ்கட் டைல்ஸ். வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் அண்ட் கிளாசி ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ். சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்துலையுமே பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. கிரானைட் அண்ட் டைல் ஒர்க்ஸில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா எம்எஸ் ஸ்டீல் ஒர்க் பண்ணி இதில் வந்து பாக்ஸ் மாதிரியான கட்டிங்ஸ்லாம் கொடுத்து பிளான் ஸ்பாட்ஸ் மாதிரி எல்லாம் செட் பண்ணி சூப்பரான ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக ஸ்டார்கேஸை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இல்லை நீங்கள் பிளான் பார்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். சீலிங்கில் நமக்கு ஓடிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரில் ஒர்க்கோட. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸோ ஒர்க்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஃபிக்ஸட் விண்டோஸுமே பொறுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்தீங்கன்னா பெரிய ஒரு லாஞ்சுக்கு ரீச் ஆவீங்க. இந்த லாஞ்ச் ஏரியாவோட சீலிங்கில் ஃபால் சீலிங் உட்டன் தீமில் கொடுத்து ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த மாதிரியான டிஸ்பிளே யூனிட்டுமே வந்து வால் ஸ்டிக்கர் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுமே 16x16 சைஸில் இருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த சைடு வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் இருக்குது. ஒரு லென்த்தான ட்ரெஸ்ஸிங் மிரரோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங் ஒர்க்ஸோட. அதில் வந்து நமக்கு ப்ரொஃபைல் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பாக்ஸஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குது.
ஃபால் சீலிங் ஒர்க் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நல்லா கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள் இருக்குது. டிவி யூனிட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரைவேட் பால்கனி இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் நல்லா பெருசுங்க, 5க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால கடைசியில் நமக்கு வெட் ஏரியா கொடுத்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே ட்ரை ஏரியா தாங்க. சாண்டோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி சூப்பரான டெயில் ஒர்க்கோட இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமோட ஒரு ப்ரைவேட் பால்கனி. கவுடு டைப்பில் ரெடி பண்ணி மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங் ஒர்க்கு, சீலிங்கில் அதே தீமில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கிற மாதிரியான கிளாஸ் ஒர்க்கோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பேர்பாட் வால் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். கிட்ஸ் பெட்ரூமே இல்லை. மாஸ்டர் பெட்ரூம் 2 கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் தான். இங்கேயும் செம்மையான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் எல்லா இன்டி ஒர்க்ஸுமே இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன்ஸை மட்டும் பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குல்ல. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். 5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான மிரர் லைட்டிங் ஒர்க்ஸோடையே வந்துடுதுங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸை பார்த்தலாம். ஒரு கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிறக்கான இந்த டோர் பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மெட்டல் டோர் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரூஃபிங் ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை, வாஷிங் மிஷின்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் தான் வீட்டோட மாடி பட்டிகேட்டுமே எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடியில் வாட்டர் டேங்கெல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். கரட்டமேடு முருகர் கோயில் நமக்கு பின்னாடி தான் இருக்குது. கரட்டமேடு முருகர் கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு வந்து கோயம்புத்தூர் சக்தி ரோட்டில் சரணப்பட்டி தாண்டி வரீங்கன்னா கரட்டமேடு முருகர் கோயிலுக்கு பின்னாடி தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக. வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,35 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 16க்கு 16 பெட்ரூம் 2, மாஸ்டர் பெட்ரூம் 1 அப்படின்னு நல்ல ஒரு ஸ்பேஸான வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடு மெயின்லேயே இருக்குது. கால் பண்ணுங்கள்.